திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. மைந்தா குமரா மறைநாயகனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி நம்முடைய தேவி உபாசனா சத்சங்கத்தில் குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் திருஆலவாயில் அவர் நிகழ்த்திய அருட்செயல். திருஆலவாயில் வீற்றிருக்கும் சுக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மையிடம் அவர்களுடைய திருவுள்ள குறிப்பை பதிகங்கள் பாடி அவர்களிடம் கேட்டு உணர்ந்தமை, அவர்களை கண்டு பார்த்து உள்ளமானது உருகி பக்தி பரவசத்தில் அவர் பாடிய நம்முடைய தேவார திருப்பதிகங்கள். தொடர்ந்து பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய நாட்டினுடைய அமைச்சர் குலச்சிறையார் இவர்கள் இருவர் மட்டுமே மீண்டும் பாண்டிமாநாடி நாட்டில் சைவம் தழைக்க வேண்டும் என்று சிவன் மீது ஐயம் திரிவு இன்றி அவனை தலைவனாக பரம்பொருளாக கொண்டு அந்த மார்க்கத்தை மீண்டும் துளிர்க்கச் செய்வதற்காக திருஞான சம்பந்த பெருமான் சிவக்கன்று மறைச்செல்வர் அவருடைய ஒரு அருள் நிறைந்த அந்த ஒரு செயலானது நம்மை உய்வடைய செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு திருமறைக்காட்டில் இருந்த திருஞான சம்பந்த பெருமானை அவரிடம் வேண்டி வணங்கி அவரை திருஆலவாய்க்கு எழுந்தருளச் செய்கின்றார். திருவாலவாய்க்கு வந்தவுடனேயே ஞானசம்பந்த பெருமான் அவர் தங்கியிருந்த திருமடத்திற்கு சமணர்கள் தீ வைக்கின்றனர். அந்த தீயானது திருமடத்திற்கு எந்த தீங்கினையும் செய்யவில்லை. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அமணர்கள் இட்ட தீயானது பையவே சென்று பாண்டியர்க்கே ஆகுக என்று பாண்டி மன்னனிடம் அந்த தீயினுடைய வெப்பம், அத்தகைய ஒரு தீயினுடைய வெப்பம் எவ்வாறு இருக்கும், அந்த தீச்செயலினுடைய விளைவு தீவினை, அந்த தீவினையினுடைய பயன் யாருக்கு போய் செய்கிறது, அந்த பாண்டி மன்னனுக்கு, பாண்டிய நாட்டு மன்னனுக்கு. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பெற்றார். பின்பு நின்ற சீர் நெடுமாறன் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு, அதாவது அவருடைய மனது எண்ணங்கள் நேராக இல்லை, நேர்மையாக இல்லை, நல்ல சிறந்த ஒரு அருள் நெறியை பின்பற்றவில்லை. அவருடைய சகவாசம் அத்தகையது. இவர் இந்த மடத்திற்கு இந்த அமணர்கள் தீ வைத்தவுடன் ஞானசம்பந்த பெருமான் நினைக்கின்றாராம், இவர் எம்பொருட்டு வைத்த இந்த தீயானது, இந்த நெருப்பானது சிவநேச செல்வர்களை, அடியார்களை, மடத்தில் தங்கியிருந்தவர்களை அல்லவா அது தாக்கி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தீச்செயலுக்கு இந்த மன்னன் அவனுடைய செங்கோல் முறையானது, செங்கோன்மை தவறியது, இது அவனுடைய குற்றமே. அவன் செங்கோன்மையை சரிவர அவன் ஆட்சி முறை செய்து கொண்டிருந்தானேயானால் அவனின் கீழ் உள்ள இந்த சமணர்கள் இத்தகைய ஒரு வஞ்சக செயலை செய்திருக்க மாட்டார்கள். இந்த திருஆலவாயானது அந்த பாண்டி மன்னனுடைய ஆட்சிமைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு. அங்கே நிகழும் அத்துணை நல்ல விடயங்களும் தீய விடயங்களும் அது அந்த மன்னனையே சாரும். ஆக அந்த வஞ்சக செயலினுடைய அந்த தீவினையினுடைய பலன் யாரை சென்று சாரும்? பாண்டிய மன்னனையே சென்று சார்ந்தது.
அதனால் இருப்பினும் அவன் பாண்டிமாதேவியினுடைய கணவர் குலச்சிறையார் தன் மீது மிகுந்த அன்பு கொண்டு தம்மை இங்கே வருவித்திருக்கிறார். அதனால் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக என்று பதிகம் பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். மன்னருக்கு வெப்பு நோய் என்று தெரிந்தவுடன் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் இது அமணர்களுடைய வஞ்சகச் செயலினால் ஏற்பட்ட விளைவு என்பதை புரிந்து கொள்கின்றார். அதற்கு முன்னர் மடத்திற்கு எந்த தீங்கும் நேரவில்லை என்று தெரிந்தவுடனேயே அவர்கள் சமாதானம் அடைந்தார்களாம். இல்லை என்றால் ஞானசம்பந்த பெருமானுக்கு எந்த தீங்காவது நேரிட்டிருக்குமே ஆனால் உடனே அவர்கள் என்ன நினைத்தார்களாம், அவர்கள் இருவரும் தம் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களாம். அப்படி ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த ஒரு செயலுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய அத்தகைய ஒரு சார்பு தன்மையை எதன் மேல் அவர்கள் சார்பு கொண்டிருந்தார்கள், நீதி நெறியின் மேல் அவர்கள் சார்பு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமானுடைய கன்று நம்முடைய ஞானசம்பந்தர், அதனால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. அதை அறிந்தவுடன் உடனே அவர்கள் மன்னரிடம் சென்று இதை சொன்னவுடன் மன்னர் என்ன சொல்லுகின்றார், இருவரும் வந்து யார் எம்முடைய வெப்பு நோயை தீர்க்கின்றார்களோ அவர்கள்தான் அவர்களுடைய சமய மரபு வென்றதாக கொள்ளப்படும் என்று மன்னர் சொல்லுகின்றார். இவர்கள் இருவரும் வந்தவுடன் மங்கையர்க்கரசியாருக்கு சமணர்கள் முன் அவர்களெல்லாம் பெரிய ஒரு உருவம் கொண்டிருந்தார்களாம். பலர் அங்கே கூடியிருந்தார்களாம். மிகுந்த அவர்களுடைய உள்ளம் மட்டும் வஞ்சகம் நிறைந்ததாக இல்லை. அதாவது வலிமை என்பது கருணையோடு இருந்தால் அது வேறு, கருணை இல்லாது இருக்கும் பொழுது அது வஞ்சகம். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அந்த சமணர்கள் இத்தனை பேருக்கு முன் இடம் பிள்ளையாக ஞானசம்பந்தர் அங்கே வீற்றிருந்தாராம். அதை பார்த்தவுடன் பாண்டிமாதேவிக்கு அவ்வளவு பயமாக இருந்ததாம். அந்த தருணத்தில் தான் நாம் சென்ற பகுதியில் சிந்தித்த அந்த ஞானசம்பந்த பெருமான் மானினேர் விழியாள் என்ற பாண்டிமாதேவியை அவளை குறிப்பிட்டு அந்த பதிகத்தை பாடி யாம் எளியேன் அல்லேன் அஞ்சற்க என்று சொல்லுகின்றார். அந்த பதிகத்தில் உள்ள பாடல்களில் ஒரு 2 பாடலை பற்றி அவர் சொல்லும் பொழுது, ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமாக பாகத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் வெட்குறும் பக்கமா மாதக் கரிபோல் திரிந்து புரிந்து நின்றனும் மாசு சேர் ஆகதற்கு எளியேன் அல்லேன் திரு ஆலவாய் அற நிற்கவே. யானையினுடைய கோபத்தை நாம் எவ்வாறு சொல்லுவோம்? மதம். அப்படி அந்த யானையினுடைய கோபத்தை, அந்த மதத்தை கொண்ட சமணர்கள், ஏனென்றால் அவர்கள் அத்தகைய வஞ்சக செயலை செய்தார்கள். அதனால் அவர்களை அப்படி குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் எளியவன் அல்லன், ஆலவாய் விளங்கும் அண்ணல் யாவற்றையும் முன்னின்று செய்வதனால் அச்சம் தவிர்க்க. இது யான் தன்முனைப்போடு யான் ஆற்றும் செயலல்ல, என் முன் நிற்பது யார், என்னை வழிநடத்துவது யார், யாருடைய திருவடியின் நிழலில் நின்று யான் இந்த செயலை செய்யும் பொருட்டு ஒரு கருவியாக இருக்கின்றேன், அது அந்த ஆலவாய் ஈசன், அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, மறை ஆகமங்கள் மந்திரங்கள் இவையெல்லாம் ஓதி உரைப்பவர்களாகிய பெருமக்கள் இல்லையா, அவர்களெல்லாம் நானும் தன்மையில். அப்பொழுது என்ன சொல்ல வருகின்றார் ஞானசம்பந்தர்? மறைகள், அதாவது வேதங்கள், சாஸ்திர நூல்கள், ஞான நூல்கள், அறநூல்கள், மந்திரங்கள், உயர்ந்த பொருள், மேன்மையான பொருள், மக்களுக்கு நன்மை பயக்கும் அந்த மாதிரியான ஞான பாடல்கள், இவற்றையெல்லாம் சொல்பவர்கள் இப்படிப்பட்ட வஞ்சக எண்ணத்தை, பிறருக்கு தீங்கு விளைக்கும் அந்த வஞ்சக எண்ணங்களோ செயல்களோ அது மதத்திற்கு ஒப்பானது. அப்படிப்பட்ட ஒரு பற்றுதலைத்தான் நாம் மதம் என்கின்றோம். மற்றபடி மதம் என்பதே தவறான வார்த்தை என்பது அல்ல. அந்த எண்ணத்தை கொண்டு நாம் நம்முடைய மதத்தையோ சமயத்தையோ பின்பற்றினோமேயானால் அங்கே நம்மை வழிநடத்துவது யாராக இருக்க மாட்டார்? இறைவனாக இருக்க மாட்டார். இந்த 2 அடியார்கள் இருக்கின்றார்கள். இதில் சைவம்தான் வெற்றி பெற்றது, சமண சமயம் வெற்றி பெறவில்லை என்றால் அதற்கு காரணம் அந்த சமயம் அல்ல. அந்த சமய மார்க்கத்தின் சொல்லப்பட்ட நூல்களை எந்த அருளாளர்கள் சரிவர பின்பற்றி இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு காரியங்களை நடத்தினார்களோ அவர்களே வெற்றி பெற்றார்கள். இது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, இந்த 2 சமயங்களுக்கும் அல்ல, எல்லா காலத்திலும். இறைவன் என்பவன் ஒருவனே. அவன் சமயம், மதம், மார்க்கம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்தவன். ஆக
அந்த இறைவனுடைய கருணையை, அவனுடைய உள்ள குறிப்பினை உணர்ந்து அவன் இட்ட பணியை, அந்த காலத்திற்கு எது தேவையோ அவன் இட்ட பணியை எந்த அடியார்கள் அவரவர் மார்க்கத்தில் உள்ள நூல்களை சரிவர நிலையான நல்ல ஒரு குருமார்களிடம் கற்று வேற்றுமை விகாரமின்றி ஐயம் திரிபியின்றி உள்ள அன்போடு அறவழியில் நின்று இறை தொண்டும் அடியார் தொண்டும் செய்கின்றார்களோ அந்த சமயத்தையும் மார்க்கத்தையும் அதை பின்பற்றும் அடியார்களையும் இறைவன் நிச்சயம் காப்பாற்றுவான் என்பதைத்தான் ஞானசம்பந்தர் இதன் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார். இந்த பதிகத்தினுடைய 3வது பாடலில் ரொம்ப அழகான ஒரு பொருளை சொல்லுகின்றார். இந்த பதிகத்தை பண்ணோடு சென்ற பகுதியிலே சிந்தித்தோம். அதனால் இந்த பாடல் அடுத்த வரும் மந்திரமாவது நீர் பதிகத்தில் எப்படி ஞானசம்பந்தர் பாடி இந்த பதிகத்தை பாடி வெப்பு நோயை போக்கினார், சமணர்களால் ஏன் இது நிறைவேறப்படவில்லை, அவர்களுக்கும் இவருக்கும் பக்குவத்தில் என்ன ஒரு மாற்றம் இருந்தது, என்ன வேறுபாடு என்பதையெல்லாம் நாம் தெள்ளத்தெளிவாக உணர்வதற்காக நாம் இதை சிந்திக்கிறோம். அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்தெழுந்த கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் வெட்டுற நக்கமே சித்திரர்க்கு எளியேன் அல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. நல்ல அழகான மொழிகள் பேசுபவர்களால் அவர்கள் அத்தனை அழகு நிறைந்த மொழிகளோ இல்லை சக்தி வாய்ந்த மந்திரங்களோ இவையெல்லாம் அவர்கள் வைத்திருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒரு ஆற்றலாக அவர்கள் கற்று தேர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் பக்குவப்பட்ட அருளாளர்களாக ஆகிவிடுவார்களா? இறைவனை திருவருளை உணராதவர்களால் எப்படி அத்தகைய நிலையை அடைய முடியும்? அத்தகைய நிலையை அடையாதவர்களுக்கு நான் எளியேன் அல்லேன் என்று சொல்லி, கடவுள் உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, அப்படி ஒரு நிலைத்தன்மை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு நான் அச்சத்தை தருவேன் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். பொருந்தாத சொற்களை கூறி சொற்போர் புரிந்து அழிபவர்களாகிய அந்நிலையினருக்கும், அதாவது வீண் வாதம் புரிபவர்களை சொல்லுகின்றார். பிறர் இகழ்ந்துரைக்குமாறு சித்திரச் சொற்களை நவில்பவர்களுக்கும் யான் எளியேன் அல்லேன். அப்படிப்பட்டவர்களை நானும் ஒன்றும் இளைத்தவன் அல்ல. ஏனென்றால் திரு ஆலவாய் அரண் அவன் என்னை காக்கின்றான், அவனே நிற்கின்றான் என் முன் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். இதையே கம்பரும் கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் சொல்லியிருக்கிறாராம். உண்டெனில் உண்டு, இறைவன் எப்பொழுது இருக்கின்றான்? அவன் இருக்கின்றான் என்று நம்பினோமேயானால் இறைவன் இருக்கின்றான், இல்லை என்றால் இல்லைதான். அதைத்தான் ஞானசம்பந்தர் மொழிகின்றார். இப்படிப்பட்ட பக்குவம் நிறைந்த ஞானசம்பந்த பெருமான் அவர் இந்த மந்திரமாவது திருப்பதிகத்தை மன்னனுடைய வெப்பு நோய் நீங்குவதற்காக பாடுகின்றார் ஞானசம்பந்தர். அதனால் இந்த பதிகம் பாடியவுடன் மன்னனுடைய வெப்பு நோய் நீங்கிற்று. சமணர்கள் அவர்களுடைய முதல் நடவடிக்கையிலேயே அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனை அவர்கள் பற்றவில்லை என்பது நமக்கு புரிகின்றது. மன்னனுடைய இடப்பக்க நோய் மட்டும் தீரும் அளவிற்கு முதலாவதாக அவர்கள் அந்த பிணி தீர்க்கும் முறைகளை எல்லாம் கையாண்டார்களாம். அது எப்படி? இடப்பக்கம் மட்டும். ஒரு மன்னனுக்கு ஒரு பிணி அவனை பீடித்திருக்கிறது, அதை நீக்க வேண்டுமென்றால் முழுவதுமாகத்தானே நீக்க வேண்டும். அவர்களுடைய முதல் நடவடிக்கையே செயலே இடப்பக்கத்தில் உள்ள அந்த பிணியை நீக்குகின்றோம் என்றுதான் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் மயிர்பீலிகளை வைத்து தடவிய உடனேயே அந்த மயிர்பீலியெல்லாம் கருகி புசுங்கி அந்த வெப்பத்தில் கீழே விழுந்து விடுகின்றது. அதற்கு பின்னர் தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர் வாய்வுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இந்த பதிக பாடலில் வரலாறு
இறைவனுடைய சிறப்பு, ரூபத்தினுடைய வடிவம், அவனுடைய தன்மை ஆகியவற்றையெல்லாம் சொல்லுகின்றார். மந்திரம் ஆவது நீர். மந்திரம் என்பது நினைத்ததை பலனை கொடுக்கக்கூடியது. அப்படி பலனை கொடுக்கக்கூடியது இந்த திருநீர். அணிந்தவரை காக்கும், அணிவாரினுடைய அழகினை கூட்டும். போற்றப்படுகின்றது இந்த திருநீர், வெந்நீர். மறைநூல்கள், ஆகமங்கள் இதனுடைய பெருமையை பேசுகின்றன. துதிக்கப்படுவது நீர். சைவ சமயத்தினுடைய முதற் சின்னமாக விளங்குகின்றது. முதற் பதி, பசு, பாசம் இந்த முப்பொருளின் உண்மையை விளக்குவதே சைவ சித்தாந்தம். அவற்றில் பசுவின் கண் இருந்து பதியால் நீராக்கப்பட்ட உண்மையை உணர்த்துவது. எந்த ஒரு உண்மையை, எந்த ஒரு உண்மையாகவே இறைவன் விளங்குகின்றானோ, மும்மலங்கள் நீங்கிய நிலைதான், அது இல்லாத ஒரு தன்மை உடையவன் தான் இறைவன். அப்படி இந்த மும்மலங்களை ஒடுக்கக்கூடிய, அவையெல்லாம் என்றென்றைக்கும் இந்த மாயை, பாசம், ஆணவ மலம் இவையெல்லாம் நம்மிடமிருந்து நீங்க வேண்டியதுதான் என்பதையெல்லாம் உணர்த்தும் விதமாக, நிலைத்தன்மை இல்லாதவை இந்த உலகியல் வாழ்வு என்பதையெல்லாம் உணர்த்தும் விதமாக இந்த திருநீர் அமைய பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் இதற்கு பொருளாக, இதற்கு மருந்தாக இருப்பவன் தான் இறைவன். ஆக அதனால் அத்தகைய சிறப்புடையது இந்த திருநீர். உமையை பாகம் கொண்ட ஆலவாய் அண்ணலின் திருநீரே இந்த பெருமை கொண்டது. செந்துவர் வாய்வுமை வங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இதில் திருமந்திரத்தில் உள்ள ஒரு பாடல், திருநீற்றினுடைய சிறப்பை அங்கே ஒரு அதிகாரத்தில் விளக்கியிருப்பார் நம்முடைய திருமூலர். அதில் உள்ள ஒரு பாடல், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி. வினைகள் தங்காது, எது கிடைக்கும்? சாரும் சிவகதி, சிங்காரமான திருவடி சேர்வீரே என்ற ஒரு அழகான பாடலை பாடியிருக்கின்றார் நம்முடைய திருமூலர். இரண்டாவது நம் மந்திரமாவது நீர் திருப்பதிக பாடல். வேதத்தில் உள்ளது நீர், இது மறைகள் சொல்லுகின்றது, பறைசாற்றுகின்றது. வெண்துயரை தீர்ப்பது நீர். இந்த வெந்நீர் வெம்மையை போன்று நம்முடைய உள்ளத்தை மிகவும் காயப்படுத்தும். அத்தகைய அந்த துன்பத்தை தீர்ப்பது இந்த நீர். போதம் தருவது நீர், புண்மை தவிர்ப்பது நீர். அறியாமையை அகற்றுவது, பெருமை கொண்டது. இன்பத்தை தருவது, அறியாமையை அகற்றுவது. இன்பம் எப்பொழுது கிடைக்கும்? அறியாமை என்றைக்கு அகல்கின்றதோ அன்றைக்கு தான் இன்பம் கிடைக்கும். ஓதத் தகுவது நீர், உண்மையில் உள்ளது நீர். சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீர். இதனுடைய உண்மைத்தன்மையை மூன்றாவது பாடலில், முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர். நிலையான ஒன்றை பெறக்கூடியவற்றை தான் முனிவர்கள், தவர்சீலர்கள் அணிவார்கள். அதனால் அவர்கள் அணிகின்றார்கள். அதனால் இது முக்தியை தரக்கூடியது, இது சத்தியமாகின்றது. தக்கோர் புகழ்வது, தக்கார் தகவிலார் என்று சொல்வார்கள். ஆக நல்ல சிறந்த கற்று தேர்ந்தவர்கள், உயர்ந்த மேன்மை உடையவர்கள், பெரும் தவசீலர்கள், இப்படி இவர்களெல்லாம் புகழ்வது இந்த நீர். பக்தியை தருவது நீர், பரவ இனியது நீர், சித்தி தருவதும் நீர். இது ஆலவாயான் திருநீரே. அடுத்து இதனை வாழ்த்துகின்றார். காண இனியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது. இதனுடைய பலன் யாது? அனைவருக்கும் பேணி அணிபவர் இதனுடைய மரியாதையை, இதனுடைய மதிப்பினை உணர்ந்த அதனை அணிபவர்களுக்கு இது பெருமையை கொடுக்கின்றது. காண இனியது, கவினை தருவது நீர். திருநீர் அணிந்தவர்களை கண்டால் அந்த சிவனடியார்கள் அந்த சிவோக பாவத்தை புறத்திலே இந்த சின்னங்களை கொண்டு, அதாவது முடிதரித்தல், வெந்நீர் அணிதல், ருத்ராட்ச மாலை அணிதல், இவையெல்லாம் சிவனடியார்கள் அந்த சிவோக பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதையெல்லாம் தரிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த திருநீர். காண இனியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீர்,
மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. பூசுவோருக்கு பெருமை கொடுக்கின்றது, அது அதனுடைய பலன். அது மட்டுமல்ல, இறப்பை தடுப்பது, நல்லறிவை தருவது, உயர்வினையும் தருவது இந்த திருநீரு என்று சொல்லி இங்கே மானம் என்பது இறப்பினை குறிக்கும், சேனம் என்பது உயர்வினை குறிக்கும். சரி, பலன் குடிக்கின்றது. எவ்வாறு பலன் குடிக்கின்றது? பூச இனியது நீர், புண்ணியமாவது நீர், பேச இனியது நீர், பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பது நீர், அந்தமதாவது நீர், ஆசை கெடுப்பது நீர், அந்தமதாவது நீர், தேசம் புகழ்வது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. இதை எந்த ஒரு திரு ஆலவாயில் வீற்றிருக்கும் பெருமானுடைய திருநீர் என்று அவர் பாடினாலும், இந்த திருநீரானது ஒரு நிலப்பரப்புக்கே சொந்தமானதா? அல்லவே அல்ல. இந்த உலகம் முழுவதற்கும் சொந்தமானது. இந்த உலகம் புகழும் திரு ஆலவாயினுடைய திருநீர். இது பூசை இனிமை தருகின்றது, இது ஆசையை கெடுக்கின்றது, அறியாமையை அகற்றுகின்றது, இன்பத்தை தருகின்றது, பெருமையை கொடுக்கின்றது. தவமுனிவோர்கள் பூசுவது இது முக்தி தருகின்றது. இத்தனை விடயங்களையும் சொல்லியாகிவிட்டதனால் இத்தகைய திருநீர் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது இனிமை தருவதாகத்தான் இருக்கும். சிவபெருமான் அணிவது, இதன் மேல் இதனுடைய சிறப்பை என்னவென்று சொல்லுவது? அதனால் இத்தனை சிறப்புகளையும் சொல்லி, அதனால் இந்த திருநீரானது இது கொடுப்பது இன்பத்தை, இனியவை, இது பூசினால் நமக்கு இன்பமே, இது தரும் பலனானது ஒரு மென்மையான, மேன்மையான, ஒரு ஆனந்தமயமான ஒரு மனநிலையை இது கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். அவலம் அடுத்த 6வது பாடலில் அவலம் மறுப்பது நீர். அறுத்தமதாவது நீர், அவலம் மறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர், வானம் அளிப்பது நீர், பொருத்தமதாவது நீர், புண்ணியர் பூசும் வெந்நீர், திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. வருத்தத்தை தணிக்கின்றது, வானத்தை அளிக்கின்றது. வானம் எவ்வளவு பறந்து விரிந்திருக்கும், அப்படி பறந்து விரிந்த ஒரு உள்ளத்தினை, உடலோடு சிறைப்பட்டிருக்கும் உள்ளத்தையெல்லாம் அந்த பந்த பாசத்தினெல்லாம் அறுத்து வானத்தை போன்ற பறந்து விரிந்த ஒரு வியாபகத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த திருநீர். அது அதைவிட ஒரு பொருத்தமானது ஒரு அடியாருக்கு எது இருக்கும்? எதுவுமே இருக்காது. இதுதான் அவ்வளவு ஏற்புடையதாக இருக்கும் ஒரு அடியாருக்கு. புண்ணியர்கள் பூசும் வெந்நீர், திருத்தகு மாளிகைகள் சூழ்ந்த அழகுமிக்க வானலாவு உயர்ந்த மாளிகைகளெல்லாம் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரி. இதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கின்றது என்று, எயிலது அட்டது நீர், இருமைக்கும் உள்ளது நீர், பயிலப்படுவது நீர், பாக்கியமாவது நீர், துயிலை தடுப்பது நீர், சுத்தமதாவது நீர், அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. துயிலை என்பது இழிவு, அயில் என்பது கூர்மை. கூர்மை பொருந்திய அந்த சூலம், அந்த சூலத்தினை ஏந்தி இருக்கும் சூலம் கொண்ட ஆலவாயனுடைய திருநீர். எவ்வளவு கூர்மையானது அந்த சூலம்! அதனை கொண்ட இறைவன் அவன் முப்புறத்தை சாம்பலாக்கியவன். அப்படி ஆணவம், கண்மம், மாயை இறைவன் சாம்பலாக்குகின்றான். ஆக அவனுடைய திருவடியில் பணிந்தால் இந்த மும்மலங்கள் சாம்பலாகிவிடும். அதனால் அந்த ஒரு நம்பிக்கையோடு அதை வேண்டி இந்த திருநீற்றினை, வெந்நீற்றினை அணியுங்கள். அதை
நீங்கள் நெற்றியில் தரித்திருங்கள் என்று ஞானசம்பந்தர் கூறுகின்றார். அதைவிட ஒரு சிறந்த பாக்கியம் ஒரு அடியாருக்கு யாதும் இல்லை என்று சொல்லி, இது எந்த அடியார் மேலெல்லாம் இருக்கின்றது? ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு, பராவணம் ஆவது நீரு, பாவம் மறுப்பது நீரு, தராவணம் ஆவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. அரவு கொண்ட ஆலவாயின் அண்ணல். இந்த அரவத்தை வைத்துதான் நம்முடைய களத்தில் கூட நம் அபிராமி அம்மா திருவிளையாடல் புராணத்தில் இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆலவாயினுடைய அந்த புராணத்தை பற்றி, அந்த ஊரினுடைய எல்லை இறைவன் அந்த அரவத்தை விட்டு, அந்த அரவம் தன்னுடைய வாயினையும் வாலின் நுனியையும் அது ஒன்று சேர்த்து மதுரை மாநகரானது அந்த ஆலவாய் பல அந்த ஒரு காலத்திற்கு பிறகு அது அதனுடைய எல்லைகளெல்லாம் அழிந்த பிறகு மீண்டும் அதனுடைய எல்லை நிர்ணயிக்கப்பட்டது இப்படித்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இதுக்கு திரு ஆலவாய் என்று பெயர் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த ஆலவாயில் விளங்கும் அண்ணல் அவன் அரவத்தை தன்னுடைய அணிகலனாக கொண்டவன். அவனை வழிபடும் ராவணன் அவன் ஆணவம் கொண்டிருந்தாலும் திருநீர் அணிந்தவன், அத்தகைய சிறந்த சிவனடியார். அதனால் மீண்டும் அவனுக்கு ஒரு நற்கதி கிடைப்பதற்கு அது காரணமாக இருந்தது. எண்ணி பார்க்க பெருமை கொள்வது என்ன தகுவது, எதை எண்ணினால் நமக்கு பெருமை கிடைக்குமோ பேரின்பம் கிடைக்குமோ அதைத்தானே நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அது என்ன தகுவது, இது உயர்ந்த ஒரு பொருளாகும். அதனால் இதையே எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன தகுவது, புகழத் தகுவது, தரிக்கத் தகுவது இந்த திருநீர் என்று சொல்லி பராவணமாவது நீர். இந்த மந்திரமாவது நீர் பதிகம் பறையினுடைய வரலாறு என்ற அகத்தியர் தேவார திரட்டில் இந்த பதிகத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பார்கள். பறை என்பது சக்தியை குறிக்கும். ஆக சக்தி என்றால் அவள் ஆற்றல். ஆற்றலை கொடுப்பது நமக்கு இந்த திருவெண்ணீர். இந்த ஆற்றலாக விளங்குபவள் யார்? அவள் பராசக்தி. அதனால் பராசக்தி வடிவமானது இந்த திருநீர். பாவம் அறுப்பது அந்தகைய அருட்சக்தி தான் நம்முடைய பாவத்தை அறுத்து மலங்களை போக்கி இறைவனுடைய திருஞானத்தை திரு அருளை நமக்கு பெற்றுக் கொடுப்பவள். அதை இந்த திருநீர் அந்த வடிவமாக இருந்து அவள் நமக்கு பெற்றுக் கொடுப்பாள். அதனால் இது மெய்ப்பொருளாகின்றது. அரவு கொண்ட ஆலவாய் அண்ணலின் திருநீரை என்று சொல்லி, மாலுட அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்புடி நீரு, ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர். இது இடரை தீர்க்கும், அதனால் இன்பம் தரும். மலங்களை அறுக்கும், மயக்கம் அறுக்கும், அஞ்ஞானத்தை போக்கும், அறியாமையை நீக்கும். அதனால் இது புகழத்தக்கது, எண்ணத்தக்கது, உயர்ந்தது. ஆலம் அது உண்ட மிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீர், கருத இனியது நீர், என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீர், அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீர். இதற்கு ஒரு குறிப்பிட்ட தேச எல்லைக்கு உட்பட்டது இது என்று சொல்லவில்லை ஞானசம்பந்த பெருமான். இது அண்டத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே என்று சொல்லி கமண்டலத்தை ஏற்றிய சமண சாக்கியர்கள் அவர்கள் திகைக்கும் அளவிற்கு பெருமையில் காட்சி தருவது, கருத இனிவது, என் திசையில் உள்ள சிவப்பரம்பொருளின் மெய்ப்பொருளை அடைந்தவர் போற்றும் பெருமை இதற்கு உண்டு. அண்டத்தில் உள்ளோர் பணிந்தேத்தும் பெரும் பெருமை கொண்டது இந்த ஆலவாய். ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும்
வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். ஆற்றல் மிக்க இடப வாகனத்தில் விளங்குகின்ற ஆலவாய் அண்ணல் பெருமான். அவனுடைய திருநீற்றை போற்றி பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் விற்ற. தென்னவனாகிய கூன்பாண்டியனுடைய பிணி அகலும் வகையில் அவனை தேற்றியது. எப்படி தேற்றினார்? 10 பாடல்களை சாற்றினார். சாற்றி கூறிய 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் நல்லவர்களாக திகழ்வார்கள். ஆக இதனுடைய நிறைவான பலன், இந்த திருநீற்றை அணிந்து இந்த திருப்பதிகத்தை ஓதினால் நல்லவர்களாக திகழ்வார்கள் அடியார்கள். அந்தகைய ஒரு நன்மையை, மேன்மையை, நற்குணங்களை, நற்தொண்டினை, நற்செயல்களை, நல் எண்ணங்களை சுமந்து கொள்ளும் இந்த திருநீற்றை நெற்றியில் சுமந்தால் இவற்றையெல்லாம் அகத்திலே சுமக்கும், இவற்றையெல்லாம் செயல்படுத்தும் ஒரு நல்ல சிவனடியார்களாக ஒரு வாழும் ஒரு நிலைத்தன்மையை இந்த திருநீரானது நமக்கு கொடுக்கும். இதனுடைய சிறப்பை சொல்லும் இந்த பதிகத்தை ஓதுபவர்களுக்கும் இந்த 10 பாடல்களை நாம் ஓதினால் இவையும் நமக்கு இத்தகைய நன்மைகளை எல்லாம் கொடுக்கும். நன்மையின் உருவமாக, அதாவது இறைவனுடைய துணை கொண்டு நாம் செயல்களை ஆற்றுவது என்பது வேறு. இறைவனுடைய அறிவாகவே, அவனுடைய அறிவே நம்முள் இருந்து நம்மை இயக்கி அவன் அறிவாலே நாம் செயல்களை ஆற்றுவது என்பது வேறு. அது இன்னும் ஒரு மேன்மையான நிலை. அதனால்தான் காரைக்கால் அம்மையார் அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவும் அவன்தானே, மெய்ப்பொருளும் அவன்தானே, விரி சுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று நம்முடைய காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் பாடியிருப்பார். ஆகையினால் நம்முடைய நல்வினைகளால் எத்தனையோ ஆற்றல், கல்வி, செல்வம், இப்படி பெருமை, புகழ், கீர்த்தி என்று உறவுகள் எல்லாம் கிடைத்திருக்கும். ஆனால் இறைவன் நம்முடைய அறிவே அங்கு செயல்படாத ஒரு நிலையில் அவனுடைய அறிவு நம் உள்ளிருந்து நம்மை இயக்குவது என்பது ஒரு உன்னதமான நிலை. அதுவே ஆனந்த நிலை. ஆக அந்த அறிவாகவே இறைவன் இருந்து நம்மை இயக்கும், நம்மை செயல்படுத்தும் ஒரு உன்னத நிலையை ஞானசம்பந்தர் இருந்து இந்த பதிகத்தை பாடி இறைவனுடைய திருவருள் கருணையினால் பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கினார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய பக்குவத்தினை அவர் பதிகத்தின் வாயிலாகவே நாம் அலசி ஆராய்ந்தோம். நிறைவாக அவர் இந்த செயல்களை எல்லாம் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், அதற்காகத்தான் இதை செய்யப்போகின்றேன் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தார் அல்லவா? அந்த ஒரு பாடலை பாடி நாம் இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதம் இல்லியமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே பாதிமாதுடன் ஆய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம்மாதியே. ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம்மாதியே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் திருவடிகள் பணிந்து வணங்கி நன்றி.